எஸ்கே எலக்ட்ரிக்கல்ஸ் ஹேவல்ஸ் கிராம்டன் ஃபேன்கள் இப்போது அதிரடி விலையில். தரமான பொருட்களுக்கு உடனே வாங்க எஸ்கே எலக்ட்ரிக்கல்ஸ். இந்த சம்மருக்கு கூல் சொல்யூஷன் எஸ்கே எலக்ட்ரிக்கல்ஸ். ஃபேன்ஸ் மற்றும் வாட்டர் ஹீட்டர்களின் அரசன் எஸ்கே எலக்ட்ரிக்கல்ஸ் சம்மர் கூல் ஆஃபர். ஃபேன் பிராண்ட்ஸ் காம்ப்டன், ஹேவல்ஸ், உஷா, ஓரியன்ட் எலக்ட்ரிக், ஆட்டம்பர்க், சூப்பர் ஃபேன்ஸ், ரெமி, போலார், விகார்ட், போல்ஸ்டார், ஆல்மனாட். வாட்டர் ஹீட்டர் பிராண்ட்ஸ் வீனஸ், விகார்ட், ராக்கோல்ட், ஏவோ ஸ்மித், ஹேவல்ஸ் அனைத்து முன்னணி பிராண்ட்கள் அவைலபிள். கிராம்ப்டன் ஹை ஸ்பீட் ஃபேன் ரூபாய் 1550 மட்டும். ஷோரூம் லொகேஷன்ஸ் NSC போஸ் ரோட், கோவிந்தப்பா ஸ்ட்ரீட் கார்னர், பாரிஸ். அண்ணா சாலை, ஸ்பென்சர் பிளாசா அருகில் மெகா ஷோரூம். அடையார் டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் அருகில் டி நகர். ஆஃபர் உள்ளவரை மட்டும். எஸ்கே எலக்ட்ரிக்கல்ஸ், குவாலிட்டி அண்ட் ட்ரஸ்ட் சின்ஸ் இயர்ஸ். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் சட்டசபை தேர்தலில் போட்டியிட்ட திமுக வேட்பாளர்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சந்தித்தார். கிருஷ்ணகிரி, சேலம், தென்காசி மாவட்டங்களில் போட்டியிட்ட திமுக வேட்பாளர்களை சந்தித்த முதலமைச்சர் அந்த மாவட்டங்களின் கள நிலவரம் குறித்து அவர்களிடம் கேட்டறிந்தார். திமுக மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் என தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் தெரிவித்திருந்த நிலையில் இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளது. மகாராஷ்டிரா, ஹரியானா மாநில தேர்தல்களில் பாஜக வெற்றி பெறாது என்று கருத்து கணிப்புகள் கூறிய போதிலும் இறுதியில் பாஜகவே வெற்றி வாகை சூடியது. இதேபோன்று தமிழகத்திலும் தேசிய ஜனநாயக கூட்டணி இதுவரை இல்லாத அளவுக்கும் மாநிலமே எதிர்பார்க்கும் அளவுக்கும் மிகப்பெரிய வெற்றியை பெறும். இன்னும் 2 தினங்களில் தமிழக அரசியலில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போவது உறுதி என மத்திய அமைச்சர் எல். முருகன் தெரிவித்தார். தமிழகத்தில் வெயில் சுட்டெரித்து வரும் நிலையில் நாளை நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மே 1ஆம் தேதியான இன்று வணிக பயன்பாட்டிற்கான கேஸ் சிலிண்டர் விலை அதிரடியாக உயர்ந்துள்ளது. சென்னையில் சிலிண்டர் விலை ரூபாய் 990 50 காசுகளாக உயர்ந்து ரூபாய் 3237க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேற்காசிய போரால் சிலிண்டர் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த விலை உயர்வு வியாபாரிகளுக்கு கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வணிக சிலிண்டரின் விலை உயர்த்தப்பட்ட நிலையில் அடுத்து பெட்ரோல், டீசல் விலையை மத்திய அரசு உயர்த்தும் என ராகுல் காந்தி எச்சரித்துள்ளார். தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் ப்ராவிடன்ட் ஃபண்ட் பென்ஷன் குறைந்தபட்ச தொகை 1000 ரூபாயாக உள்ளது. இதை 7500ஆக உயர்த்த மத்திய அரசு திட்டமிட்டு வருகிறது. தெலுங்கானா முன்னாள் முதல் மந்திரியும் பாரத ராஷ்டிர சமிதி தலைவருமான கே. சந்திரசேகர ராவின் மகள் கவிதா கடந்த 25ஆம் தேதி தெலுங்கானா ராஷ்டிர சேனா என்ற பெயரில் தனி கட்சி தொடங்கினார். இதற்கிடையே தேர்தல் கமிஷனின் ஒப்புதலுக்காக அவரது சார்பில் 5 பெயர்கள் தேர்தல் கமிஷன் முன்பு சமர்ப்பிக்கப்பட்டிருந்தன. அவற்றில் தெலுங்கானா ரக்ஷண சேனா என்ற பெயரை அதிகாரப்பூர்வ பெயராக தேர்தல் கமிஷன் அங்கீகரித்துள்ளது. நேபாளத்தில் மலைப்பாதையில் இருந்து விலகி 700 மீட்டர் ஆழமுள்ள பள்ளத்தில் ஜீப் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் ஜீப்பில் பயணித்த 20 பேர் உடல் சிதறி உயிரிழந்தனர். சென்னை சூப்பர் கிங்ஸ் மும்பை இந்தியன்ஸ் போட்டி நாளை சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடக்கிறது. ஏற்கனவே மும்பை வாங்கடே மைதானத்தில் இரு அணிகளும் மோதியதில் CSK வெற்றி பெற்றிருந்தது. தற்போது சொந்த மைதானத்தில் மீண்டும் வெற்றி பெற முயற்சிக்கும். இதனால் நாளைய போட்டி CSK ரசிகர்களுக்கு விருந்தாக அமையலாம்.